ஜெபம். என்னை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ராஜா. துயாதி தூயவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா. இந்த நேரத்திலும் தகப்பனே, எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகிற என் தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. கடந்த நாட்கள், மாதங்கள், வருடங்கள் முழுவதுமாக நீர் பாதுகாத்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. டிவியில் பேசுகிற என்னை மறைத்து நீங்கள் பேசுங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். ஜேடிகே டிவி அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தோம், நிதியின் தேவன் தாங்கினாரே. நீச கொடியின் மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நீச கொடியின் மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் தொழிற் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகடலை தாண்டிடுவேன். கர்த்தர் நல்லவர். நாம் இன்று தியானிக்கப் போகிற செய்தி, பலப்படுங்கள், பலப்படுத்துங்கள். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. அதே நேரத்தில் இப்படிப்பட்ட சகல பிரச்சனைகளில் இருந்தும் போராட்டங்களில் இருந்தும் விடுதலை பெற நம்முடைய அருமை ஆண்டவரே போதுமானவராய் இருக்கிறார். நடந்ததை, முடிந்ததை, கடந்தவைகளை நினைத்து முடங்கி போய் விடாமல் நிச்சயம் நாம் முன்னேறுவோம். சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கர்த்தருடைய பிள்ளைகளே, திசை மாறின சிம்சோன் தன்னுடைய பலவீனத்தை அறிந்து மீண்டும் உணர்வடைந்தான்.
இழந்த பலனை பெறுவதற்கு அவர் கையில் எடுத்த ஆயுதம் ஜெபம். ஜெபத்தினால் சகலவற்றையும் நாம் சாதிக்கலாம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாமிசமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஆம், நம்முடைய கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பார். சங்கீதம் 20:1. ஜெபத்தில் பலப்பட நம்முடன் அன்போடு ஆலோசனை கூறுவார். கிருபையால் பலப்படுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, 140 கோடி மக்கள் தொகை கொண்ட மாபெரும் தேசத்தில் நம்முடைய அருமை ஆண்டவராகிய இயேசு ராஜாவாக நம்மை தேடி வந்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருப்பது அவருடைய கிருபை அல்லவா? மேலும் பலவிதமான போராட்டங்களை நாம் சந்தித்தாலும் உபத்திரவம், நிந்தை, உலகத்தில் நாம் பாதுகாக்கப்பட்டு வருவது அவருடைய கிருபை அல்லவா? அது மட்டுமா, அனுதினமும் நம்மை போஷித்து பராமரித்து இம்மட்டும் நடத்தி வந்தது அவருடைய கிருபை தான். அனுதினமும் அவரை துதிக்கவும் அவருடைய கிருபையை சார்ந்து கொண்டு சுய ஞானம், சுய பலன், சுய அறிவு அல்ல, ஒவ்வொரு நாளும் நம்முடைய கிருபை எனக்கு போதும் என்று வாயை திறந்து அறிக்கை செய்யும் பொழுது, கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது, கிருபையினால் நாம் பலப்படுத்துவது நிச்சயம். அந்த கிருபையை நம்மை கர்த்தருக்குள் நிலைத்திருக்க செய்யப்படும். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள். எபேசியர் 6:10. கிறிஸ்தவர்களாக இருப்பதினால் அல்ல, கிறிஸ்துவோடும் கிறிஸ்துவுக்கு உள்ளும் இருந்தாலும் தான் பலப்பட முடியும். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியும் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் பல சோதனைகள் வழியாய் நம்மை நடத்தினாலும் நம் விசுவாசமானது உறுதியாக இருக்க வேண்டும். விசுவாசத்தில் நிலைத்திருக்க முற்றிலும் நாம் நம்மை அர்ப்பணித்து விடுவோம். பலப்படுத்தி கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வார். அதே வேளையில் நாம் பெற்ற கிருபைகளையும் தாளந்துகளையும் பயன்படுத்தி பிறரை பலப்படுத்த வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அவ்வாறு நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மில் பிரியமாய் இருக்கிறார். முழங்காலை பலப்படுத்துங்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். ஏசாயா 35:3. கிறிஸ்தவ வாழ்வில் பல பிரச்சனைகளால் சோர்ந்து போன மக்களையும், வழி தெரியாமல் திகைத்து போனவரையும், ஜெபத்தில் பின்வாங்கினவர்களையும் நாம் பார்த்து இருக்கிறோம். அவர்களோடு சேர்ந்து ஜெபம் பண்ணி அவர்களை உற்சாகப்படுத்தி படுத்துவோம் என்றால் அவர்கள் மீண்டும் புத்துயிர் பெறுவார்கள். இதனால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். விழுகின்றவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். கவலைப்படாமல் இருக்க பழைய ஏற்பாட்டு நாட்களில் இரத்தம் பூசப்பட்ட வீட்டிற்குள் சங்கார தூதன் நுழைவது இல்லை. அன்றைக்கும் மோசே கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு யோசுவாவை பலப்படுத்தினது போல ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கள். நாம் பலன் உள்ளவர்களாக இருக்க கர்த்தருடைய அளவற்ற கிருபையினால் நாம் ஒவ்வொரு நாளும் அவரை சார்ந்து கொள்வோம். அன்றைக்கு பேதுருவும் யோவானும் அலங்கார வாசல்களில் இருந்த பிறவி சப்பானியை தாங்கள் பெற்ற அபிஷேகத்தின் வல்லமையினாலும் அது நிமித்தம் அவர்களுக்கு உண்டான விசுவாசத்தினாலும் இயேசுவின் நாமத்தை கொண்டு அவர்கள் அற்புதங்களை செய்தார்கள். அதன் நிமித்தம் பிறவி சப்பானி குணமடைந்தான். அன்பானவர்களே, நமக்குள் பரிசுத்த ஆவியின் வல்லமை இருக்குமானால் விசுவாசத்தை கிருபையிலே கொண்டு வரலாம். மேலும் விசுவாச வார்த்தைகளினாலே அற்புதங்களை செய்யவும் கிரியைகளை நாம் பெறலாம். ஏனென்றால் அவரே அன்றி வேறொருவராலும் இரட்சிப்பு இல்லை. நாம் இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம்
கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். மேலும் இயேசு சொல்லுகிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இயேசு என்ற நாமத்திற்கு எப்பொழுதுமே ஒரு பலத்த வல்லமை உண்டு. தாவீது கோலியாத்தை மேற்கொள்ளும் பொழுது, இஸ்ரவேலனுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன், கர்த்தருடைய நாமத்தில் அவரை வீழ்த்தினான். ஆகவே தேவனுடைய அபிஷேகம் நம்மில் வைராக்கியத்தையும் விசுவாசத்தையும் பெருகச் செய்யும். அந்த கிருபையோடு இயேசுவின் நாமத்தில் நாம் கேட்டுக்கொள்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் நிச்சயம் பதில் வரும். ஆகவே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ஆர்வம் கொள்ளும் பொழுது அசதியாய் இராமல், அதே வேளையில் பெற்ற அபிஷேகத்தை அனல் மூட்டி நாம் அபிஷேகம் பெற்று ஆவியில் நிரப்பப்படும் பொழுது தேவ சித்தம் நம்மை பலப்படுத்தும். பலவிதமான வியாதிகளினாலும் வேதனைகளினாலும் பலவீனங்களினாலும் கலங்கி கொண்டு இருக்கிற நம் வாழ்வில் நிச்சயம் ஆண்டவர் ஒரு புதிய பலத்தை நமக்கு தந்து ஆசீர்வதிப்பார். நம்மை பலப்படுத்த தேவன் ஒருவரால் தான் முடியும். வேதம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13. தேவனுடைய பலனை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே நம்முடைய பலன். நிச்சயம் நம்மை அளவில்லாமல் நிரப்பும். அவர் நம்மை விசாரிக்கிறவர் ஆனபடியால் நம் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுவோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகு போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நாம் சரீரம் பலவீனமாய் இருக்கும் நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய முக்கிய காரியம் என்னவென்றால், கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். கர்த்தரை நோக்கி அதிகமாக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் அதிகமாய் ஜெபிக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் தேவ பலன் நம்மை பெற்றுக்கொள்ளுவோம். வேதனை நேரங்களில் மனிதர்களை தேடி ஓடி அவர்களுக்காக காத்து இருப்பதால் எந்த பயனும் கிடையாது. மாறாக தேவனை நம்பி அவரை நோக்கி ஜெபித்து அவருக்காக காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம் வியாதிகளை குணமாக்கி நமக்கு நல்ல சுகத்தையும் பலனையும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். சோர்ந்து போகாமல் கர்த்தரையே சார்ந்து அவர் ஒருவருக்கே காத்திருக்கும் பொழுது விரைவில் அற்புதங்களை நாம் எதிர்பார்க்கலாம். ஒருபோதும் முறுமுறுக்காதபடி பொறுமையோடே காத்திருப்போம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். என் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாய்த்து அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக. அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். சோர்ந்து போகாமல் கர்த்தரையே சார்ந்து அவர் ஒருவருக்கே காத்திருப்போம். நம் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியத்தையும் பலனையும் ஜீவனையும் கொடுக்கிறது. உண்மையாகவே வேத வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது ஒரு விசேஷித்த பலன் நம்மை நிரப்பும். பலவீனமாய் இருக்கும் போது நாம் அதிகமாக வேதத்தை வாசிப்பது இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலையில் தானே நாம் அதிகமாக வேதத்தை சத்தமாக வாசிக்க அந்த வசனத்தில் இருந்து வல்லமை நமக்குள் இறங்கி வந்து நம்மை பலப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, வேதத்தை வாசிக்க அதிக நேரத்தை நாம் ஒதுக்குவோம். அதையே தியானிக்கும் பொழுது அதன்படி வாழுவோம். நிச்சயம் நாம் ஆவி, ஆத்துமா, சரீரம் தேவ பலனால் நிரப்பப்படும். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். சோர்ந்து போகாமல் கர்த்தரையை சார்ந்து கொள்ளுவோம். அவர் ஒருவருக்கே காத்திருப்போம். வீணானதை மறந்து விடு. எங்கள் பலத்தினாலே எங்களுக்கு கொம்புகளை உண்டாக்கி கொள்ளவில்லையோ என்று சொல்லி வீண் காரியத்தில்
மகிழுகிறார்கள். ஆமோஸ் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இஸ்ரவேல் ஜனங்கள் உல்லாசமாக வாழ்வு வாழ்ந்து வந்தார்கள். அவர்களது வாழ்க்கை விபச்சாரத்துக்கும் வேசித்தனத்துக்கும் தீமையான சிந்தைகளினாலும் தீய செயல்களினாலும் நிறைந்து இருந்தது. தேவையான காரியங்களை விட்டுவிட்டு வீணான காரியங்களில் மகிழ்ந்து கொண்டு இருந்தார்கள். மதுபானத்தில் வெறிகொண்டு வன்முறை போன்ற முறைகேடான செயல்களை செய்து சோரம் போனார்கள். பிரியமானவர்களே, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்து இருக்கிறார். வீணான காரியங்கள் நம் வாழ்வில் நுழைந்து நம்மை பாவத்திற்கு அடிமைப்படுத்தி விடாதபடிக்கு பரிசுத்தமாகவே வாழ அழைத்து இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் அன்பும் இரக்கமும் மனதுருக்கமும் நிறைந்தவர் என்று தேவனின் ஒரு பக்க குணங்களை சொல்லி தங்களை திரும்ப வீணான காரியங்களுக்கு அடிமைகள் ஆனார்கள். அதே நேரத்தில் தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி என்பதை மறந்து நியாயத்தை புரட்டி அநியாயம் செய்ததினாலே அவர்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், அவர் பூலோகத்தாரை நீதியோடும் சகல ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். எனவே நாம் அனைவரும் நியாய தீர்ப்புக்கு உள்ளாவார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. அவருடைய நியாயத்திற்கு பயந்து நீதிக்கு கீழ்ப்படிந்து வீணான காரியங்களை மறந்துவிடும் பொழுது வருகின்ற கோபாக்கினைக்கு நம்மை தப்புவித்து அவரோடு நீதியாய் ஆளுகை செய்யலாம். வீண் அலுவற் காரியங்களுக்காய் ஒழுங்கற்று திரியாமல் உண்மை உள்ளவர்களாக சுறுசுறுப்புடன் நாம் செயல்பட்டு இருப்போம். விசாரிப்பவர் கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ அக்கினியினாலே நியாயம் விசாரிப்பேன் என்று. ஆமோஸ் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆமோஸ் தன்னுடைய ஊழிய அழைப்பை குறித்து கர்த்தருக்கு பட்சபாதம் இன்றி விசாரிக்கிறவர் என்றும் சொல்லுகிறார். இஸ்ரவேல் மக்கள் என்னதான் தெரிவு செய்யப்பட்ட இனமாய் இருந்தாலும் அவர்கள் அநியாயம் செய்தால் அவர்களையும் ஆண்டவர் எல்லாருடனும் சேர்ந்துதான் நியாயம் விசாரிப்பார். அறியாத புறஜாதி மக்களை விட கிறிஸ்துவை குறித்து நன்கு அறிந்த நமக்குத்தான் அதிக விசாரிப்பு என்பதை மறந்துவிடக்கூடாது. உதாரணமாக, ஒரு வகுப்பில் படிக்காமல் சேட்டை பண்ணும் மாணவர்கள் தவறு செய்யும் பொழுது அதை யாவரும் பெரிதாக எடுத்து கொள்வது இல்லை. அதுபோலத்தான் ஆண்டவர் நம்மை நமது சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டு நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிறார். ஆனால் நம் ஆண்டவருடைய அன்பையும் இரக்கத்தையும் தவறாக புரிந்து கொண்டு அவருக்கு விரோதமான காரியங்களில் செயல்படும் பொழுது அவர் நம்மை நியாயம் விசாரிப்பார். ஒவ்வொருவரும் அவருக்கு பதில் தர வேண்டும். கர்த்தரே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆகவே மெத்தனமாக வாழ்ந்து விடாமல் எச்சரிக்கையுடன் வாழ்வோம். ஆண்டவர் சமூகத்தில் இரக்கத்தையும் கிருபையையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய அக்கினி பயங்கர. ஆகவே எச்சரிக்கையாய் இருந்து அழிவுக்கு தப்புவோமாக. கேட்கக்கூடாத பஞ்சம். கர்த்தருடைய வசனம் கேட்கக்கூடாத பஞ்சத்தை அனுப்புவேன். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆண்டவர் சொல்லும் பஞ்சம் உணவு பஞ்சம் அல்ல, தண்ணீர் பஞ்சமும் அல்ல. இவைகள் எல்லாம் மனித சரீர வாழ்வுக்குரியது. அதைவிட மேலான பஞ்சத்தை பற்றி கடவுள் குறிப்பிட்டிருக்கிறார். அது என்னவென்றால் கர்த்தருடைய வசனம் கிடைக்காத பஞ்சம். இது இஸ்ரவேலின் வாழ்வில் கடவுளுடைய உறவு அறுபட்ட நிலையை குறிக்கிறது. அந்த நாட்களில் நாட்டின் பொது பிரச்சனைகளுக்கும் தேவைகளுக்கும் ஆண்டவரின் சத்தத்தை கேட்கவும் அவரது சித்தத்தை அறியவும் வழி நடத்துதல்களை பெறவும் மக்களுக்கு அரசனும் தீர்க்க தரிசனங்களை நாடி செல்லும் வழக்கம். இஸ்ரவேல் நாட்டில் ஏழை எளிய ஜனங்கள் ஒடுக்கப்பட்டவர்கள். எப்படி என்றால் அங்கு உண்மையான வியாபாரம் நடைபெறவில்லை. கள்ளத்தராசு போன்றவை பயன்படுத்தப்பட்டன. உணவுப் பொருட்களிலும் கலப்படம். ஏழைகளிடம் தானியங்களை வாங்கும் பொழுது
எடை அளவு குறித்தும் விற்கும்போது எடையளவு அதிகமாயும் கொள்ளையடிக்கிறார்கள். ஆகவேதான் ஆண்டவர் அவர்களை எச்சரிக்கிறார். ஏனென்றால் நமது ஆண்டவர் நீதிபரர். இன்றைய உலகத்தில் விற்பனையில் கள்ளத்தனம், உணவுப் பொருட்களில் கலப்படம் உயிருக்கே ஆபத்து ஆனாலும் இந்த பாவங்களை துணிகரமாக செய்கிறார்கள். ஆகவே தேவனை விட்டு வெகு தூரம் தள்ளப்படுகிறார்கள். கடவுளுக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவு உடைந்து வருவதால் வசனத்தை கேட்கக்கூடாத பஞ்சம் ஏற்படும் என ஆண்டவர் கூறுகிறார். நியாயப்புரட்டு, பரிதானம், கள்ளத்தராசு, கலப்படம் இவைகளை அகற்றுவோம். ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடப்போம். சிறையிருப்பு மாறும். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வாலிப வயதில் ஆரம்ப நாட்களில் பெற்றோர் சொல் கேளாமல், ஒழுங்காக படிக்காமல், ஊர் சுற்றி கொண்டு, நண்பர்களுடன் அரட்டை அடித்து கொண்டு, குடி, சிகரெட்டு, சினிமா என தன் வாழ்வையே அழித்து கொண்டு இருந்தான். ஒரு நாள் அவன் தந்தை மிகுந்த மன வருத்தத்தில் கோபத்துடன் அவனை திட்டி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார். நாட்கள் கடந்தன. இப்பொழுது அந்த இளைஞன் நிலைமை மிகவும் மோசமாகி விட்டது. சாப்பிடக்கூட அவனிடம் பணம் இல்லை. அப்போதுதான் தன்னுடைய நிலைமையை உணர்கிறான். எதிர்காலத்தை குறித்த கவலை, பயம் அவனை வாட்டுகிறது. செய்த தவறுகளை எண்ணி மனம் வருந்தி தன் பாவங்களை ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கையிட்டான். தன்னுடைய வாழ்வில் மலர்ச்சி வருமா, தனது சூழ்நிலை மாறுமா என ஏங்கிக் கொண்டு இருந்தான். காலம் கடந்து விட்டது என கலங்கினான். இவ்வாறு சிந்தித்து கொண்டு எதிரே இருந்த குப்பை தொட்டியை பார்த்தான். அங்கே ஒரு மனிதன் குப்பை தொட்டியிலிருந்து பேப்பரை பொறுக்கிக் கொண்டு இருந்தான். அவன் சென்ற பிறகு இன்னொரு மனிதன் வந்து பொறுக்கினான். இவ்வாறு 7 பேர் அந்த குப்பை தொட்டியிலிருந்து பொருட்களை எடுத்து சென்றார்கள். அப்பொழுது தான் அந்த இளைஞனுக்கு கடவுளுடைய வழிகாட்டுதல் புரிந்தது. உண்மையாக வாழ உலகில் 1000 வழிகள் உண்டு என்பதை உணர்ந்தவன் செயல்படத் தொடங்கினான். அந்த பகுதி மக்களை ஆச்சரியப்படும் அளவுக்கு ஒழுக்கமுள்ள, சிறந்த, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிற மனிதனாக மாறினான். ஆம் பிரியமானவர்களே, என்றைக்கும் அவன் ஆண்டவனிடம் மனம் கசந்து அழுதானோ அன்றே அவனுடைய சிறையிருப்பு மாறினது. நாமும் நமது தவறான பாதைகளை விட்டு ஆண்டவருக்கு நேராக திருப்பும் பொழுது அவர் நமக்கு எல்லையில்லா மகிழ்ச்சியை தருகிறார். யாக்கோபுடைய மீறுதலின் நிமித்தம் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய பாவங்களின் நிமித்தமும் சம்பவிக்கும். மீகா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யூதேயாவில் எருசலேமின் தெற்கு மேற்கு பகுதியில் இருந்து 20 மைல் தொலைவில் உள்ள செழிப்பான விவசாய பகுதியாகிய மொரேசாய் என்னும் சிற்றூரை சேர்ந்தவர் மீகா தீர்க்கதரிசி. யூதாவின் கரைபடிந்த ஆட்சியாளர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், தெய்வ பயமற்ற ஆசாரியர்கள், உண்மையற்ற வியாபாரிகள் இவைகளை கண்டிக்கும் தீர்க்கதரிசியாக இருந்தாலும் தேவ மக்களின் மீட்பை குறித்து அழுத்தமாக கூறியிருக்கிறார். ஜனங்களின் மீறுதல்களை மீகா இங்கே கண்டித்து உணர்த்துகிறார். மீறுதலே பாவமாக மாறி விடுகிறது. ஏதேன் தோட்டத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்த ஆதாமும் ஏவாளும் பிசாசால் வஞ்சிக்கப்பட்டு எப்பொழுது ஆண்டவருடைய கட்டளைகளை மீறினார்களோ அப்பொழுதே அவர்களுக்கு தேவனை சந்திக்க துணிவில்லை. கடைசியில் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள். சாராளின் மீறுதல் இஸ்மவேல் என்ற வம்சத்தை உருவாக்கியது. மோசேயின் மீறுதல் கன்மலையிடம் பேச கட்டளையிட்ட ஆண்டவருடைய வார்த்தையை மீறி அடித்தான். கானான் தேசத்திற்குள் அவனை பிரவேசிக்க செய்யவில்லை. தாவீதின் மீறுதல் அவனை சொந்த குடும்பத்திற்குள் பல மீறுதல்களை கொண்டு வந்தது. தேவனுடைய பரிசுத்த கட்டளைகளை மீறி செல்வதே மீறுதல். தேவ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படித்து இணங்குதல். பிரியமானவர்களை, பரிசுத்த வேதாகமம் முழுவதையும்
நாம் பார்க்கும் பொழுது மீறுதலின் நிமித்தம் ஆசீர்வாதத்தை அனைவரும் இழந்து விடுகிறோம். நாம் ஆண்டவருடைய கட்டளைகளை மீறாமல் அவரது சத்தத்திற்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். உண்மையும் உத்தமமாய் தேவனுக்கு முன்பாக நடப்போம். அப்பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். தடைகளை தகர்க்கிறவர் தடைகளை நீக்கி போடுகிறார். அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒருவர் அரசு வேலை செய்து கொண்டிருந்த ஒரு இளைஞன் திடீரென 400 மைல்களுக்கு அப்பால் உள்ள வேலூர் என்ற பகுதிக்கு மாற்றிவிட்டார்கள். இதை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. வேறு வழியில்லாமல் வேதனையோடு மிகவும் வருத்தமாக இருந்தது. பரிசுத்த வேதாகமத்தை தினந்தோறும் வாசித்து ஜெபித்து அதன் மூலம் தன்னை ஆறுதல் படுத்தி கொண்டான். தினமும் ஆண்டவரே, என்னை மறுபடியும் அந்த இடத்திற்கு மாற்றி தாரும் என ஜெபித்து கொண்டே இருப்பான். இந்த நிலையில் ஒரு நாள் தலைமை அலுவலகத்தில் இருந்து ஒரு செய்தி வந்தது. அதில் அவன் பெயரை குறிப்பிட்டு உடனடியாக அவன் வந்த இடத்திற்கு அனுப்புங்கள் என்று அவனுடைய மேல் அதிகாரிக்கு உத்தரவிடப்பட்டு இருந்தது. மகிழ்ச்சியுடன் அவனும் அவசரமாக தன் மேல் அதிகாரியிடம் கொண்டு போய் ஆணையை கொடுத்தான். ஆனால் அவனுடைய மேல் அதிகாரியோ, இங்கு பணி செய்பவர்கள் குறைவாக இருப்பதால் தற்போது அனுப்ப முடியாது. எனவே வேறு ஊரில் இருந்து வந்த இடத்திற்கு ஆள் அனுப்புங்கள் என்று தன் கைப்பட எழுதி அதை அவரிடமே கொடுத்து அனுப்ப சொல்லிவிட்டார். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போவார். மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் என்ற இந்த வசனம் அவனுக்கு உற்சாகத்தை கொடுத்தது. ஒரு வாரம் கழித்தது. பின்பு மறுபடியும் தலைமை அலுவலக நிர்வாக இயக்குநரிடம் இருந்து ஏற்கனவே முன்பு அடித்த உத்தரவின்படி குறிப்பிட்ட அந்த ஊழியரை அவர் வந்த இடத்திற்கே மாற்றவும் என்று இதில் இல்லை, இது கண்டிப்பாக உத்தரவு என ஆணை வந்தது. பிரியமானவர்களே, நம் வாழ்விலும் பலவிதமான நேரங்களில் தடைகள் சூழ்ந்து கொண்டு நம்மை சோர்வடைய செய்யலாம். தடைகளை நீக்கி போடுகிறவர் நம் முன்னே போகிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. தீங்கு நேரிடாது, அவர்கள் கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ என்கிறார்கள். மீகா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தீங்கு எங்கள் மேல் வராது. நம்மை நேசிக்கிற ஆண்டவரை நாம் நம்முடைய சமூகத்தில் இருந்து விலக்கி விடாமல் நம் நடுவில் அவர் வாசம் செய்ய அனுமதிப்போம். கர்த்தர் நம் நடுவில் இருக்கும் பொழுது தீங்கு நம் மீது ஒருபோதும் வராது. இன்று நாம் நிற்கும் இடம் எத்தகையது என்பதை சிந்தித்து தேவனுடைய அருகில் நாம் திரும்பும் பொழுது இதுவரை நமக்கு தெரிவிலோ தீங்கை அனுபவித்தாலும் இனி தீங்கு நேரிடாமல் தேவன் நம்மை நிச்சயமாக காத்து நடத்துவார். இயேசுவின் இரத்தத்திற்கு வெளியே பாதுகாப்பு இல்லை. இயேசுவின் இரத்தத்திற்குள் ஆபத்து இல்லை என்பதே பரிசுத்தவான்களின் அனுதின அனுபவம் ஆகும். உன்னை மீட்பவர் நீ இப்பொழுது நகரத்தில் இருந்து புறப்பட்டு கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார். மீகா 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இது ஒரு மழைக்காலம். அந்த வருடம் ஊரில் பலத்த மழை பெய்தது. ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. நேரம் செல்ல செல்ல பாதையின் குறுக்காக வெள்ளம் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பித்தது. எல்லாரும் அந்த பாதையை மிகுந்த பயத்துடனும் நடுக்கத்துடனும் கடந்து சென்றார்கள். ஆனால் ஒரு சிறுவனோ அந்த இடத்தில் ஒரு பயமும் இல்லாமல் தண்ணீரில் விளையாடி கொண்டு இருந்தான். அந்த சிறுவனை பார்த்து, இப்படி விளையாடி கொண்டு இருக்கையே என்று கேட்டார். அதற்கு அவன், நான் ஏன் பயப்பட வேண்டும்? அப்படி தான் என் கைகளை பிடித்து கொண்டு வருகிறாரே. அதற்கு நான் ஏன் பயப்பட வேண்டும்? அப்பாதான் என் கைகளை பிடித்து கொண்டு வருகிறாரே. நான் வெள்ளத்தில் சிக்கினாலும் அவர் என்னை மீட்டு விடுவார் என்று தைரியமாக பதில் சொன்னான். ஆம், அங்கே மகன் அல்ல, தகப்பனே மகனின் கையை பிடித்து கொண்டு நடந்து கொண்டு இருப்பதை அந்த பெரியவர் கண்டார். பிரியமானவர்களே, உலக தகப்பனின் பிடி கூட தளரலாம்.
கடல் நீர் எங்களை அடித்து சென்றபோது எனது மகனின் கரங்களை இறுக பிடித்து கொண்டுதான் இருந்தேன். ஆனாலும் வேகமாக வந்த ஒரு அலை என் மகனை என் கையில் இருந்து பறித்து சென்று விட்டது. என்னால் அவனை மீட்க முடியவில்லை. சுனாமியால் அகப்பட்ட ஒரு தகப்பனின் கண்ணீர் கதை இது. பராக்கிரமசாலியான கர்த்தரின் கரம் தம்மை கைவிடுவதில்லை. எத்தனை போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள் வந்தாலும் நாம் அவரை சார்ந்திருக்கும் பொழுது அவர் நம்மை மீட்பார். மீட்க கூடாதபடிக்கு அவர் கரம் இன்றும் குறுகி போகவில்லை. அப்படியானால் நமக்கு ஏன் பயங்கள், பதட்டங்கள், சந்தேகங்கள், கவலைகள் அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டு அவரில் என்றும் நிலைத்து வாழ்வோம். இந்த உலகத்தை படைத்த நம்மையும் படைத்தவர் நமது ஆண்டவர். அவரை இன்றி அணுவும் அசையாது. சகலத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். அவரை நம்புவோம், அவரை சார்ந்து வாழ்வோம், அவரையே துதிப்போம். அவர் நமக்கு போதுமானவராக இருந்து நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக.